அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் தலைப்பு A4 ஷீட். எழுத்தாளர் வாஹிம். சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். டேய் மாதேஷ், ஒரு பிரிண்ட் அவுட் எடு என்று கடை ஓனர் கூறியவுடன் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த மாதேஷ் ஒரு புதிய A4 ஷீட்டின் கவரை பிரித்து ஒரு ஷீட்டை எடுத்தான். உடனே மேலே இருந்த A4 ஷீட் அவனது கையால் எடுக்கப்படும் போது மற்ற A4 ஷீட்டுகள் அழ ஆரம்பித்தன. மற்ற A4 ஷீட்டுகள் அழ ஆரம்பித்தவுடன் எடுக்கப்பட்ட அந்த ஷீட்டும் என அழுதது. ஆனால் கம்ப்யூட்டர் உடனே, எதுக்கு அழற? உன்னை நாங்கள் கௌரவமான ஒரு ஆளாக மாற்ற போகிறோம் என்று கூற, எப்படி மாற்ற போகிறீங்க என்று கேட்டது. A4 ஷீட், நீ சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு வெறும் பேப்பர்னு தான் பேர். இப்போது உன்னை அந்த கடை ஓனர் பிரிண்ட் எடுக்க சொல்லி இருக்காரு. உன் மேலே ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தமான எழுத்தோ அல்லது வேறு ஏதாவது குழந்தைங்க படிப்பு சம்மந்தமான எழுத்தோ எழுதப்படும். அப்போது நீ ஒரு மதிப்புமிக்க முக்கியமான தாளாயிடுவ. யாராவது ஒருத்தரோட முக்கியமான டேபிளில் நீ இருப்ப என்று கூறியவுடன் மகிழ்வோடு, சரி அப்போ என் மேலே எழுத்துக்களை தூவுங்க என்றது. அந்த A4 ஷீட்டை எடுத்தவன் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயமெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் யாரோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கான முக்கியமான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காஃபியோ அல்லது பள்ளிக்கூடத்தில் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வா என்று கூற அவசரகதியாக வந்து சிறுவர்கள் ஒரு காப்பி எடுத்து கொடுங்க என்று கேட்டு வாங்கி சொல்லும் அளவுக்கு முக்கியமான எழுத்துக்களோ அந்த பேப்பரில் ஒன்றும் படவில்லை. அந்த A4 ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அப்போது கடை ஓனர் தனக்காக எடுக்கச் சொன்னது அதில் விழுந்தது என்னவென்றால், தீபாவளியை முன்னிட்டு வரும் 2 நாட்கள் என்று 2 தேதிகளை குறிப்பிட்டு கடை செயல்படாது, செயல்படும் தேதி என்று 3வதாக ஒரு தேதி குறிப்பிட்டு இருந்தது. அதை அவன் எடுத்து கொடுத்தவுடன் அவர் முகம் சுளித்தார். இதை யார் டைப் பண்ணது? கோகுல் தான். செயல்படாததற்கு செயல்படாதுன்னு துணைக்கால் போட்டு ஒரு பேப்பரையே வேஸ்ட் பண்ண வச்சுட்டான். நீயும் கவனிக்காமல் எடுத்திருக்க என்று கடைக்காரர் திட்ட ஆரம்பித்தார். கோகுல் எங்க? வெளியே டீ வாங்க போயிருக்கான். அந்த துணைக்காலை எடுத்துட்டு இன்னொரு பிரிண்ட் எடு, இந்த பேப்பரே வேஸ்ட் என்று அதை தூக்கி எறிந்தார். அந்த பேப்பருக்கு அழுகையே வந்து விட்டது. ஐயோ, நான் வேஸ்ட் ஆகிட்டேன். கூடவே அந்த கவரில் இருந்து எடுத்த இன்னொரு A4 ஷீட் சரி செய்து பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டது. அதை தனது கடைக்காரரிடம் காட்ட, இதை அப்புறமா சாயங்காலம் போல் கடைக்கு வெளியே ஒட்டிடு என்றார். சரிண்ணே என்று கூறிவிட்டு அதை அவரது டேபிளின் பக்கத்தில் வைத்தான். பறக்க விடக்கூடாது என்று ஒரு புத்தகத்தை எடுத்து அதன் மேல் வைத்து விட்டான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. கீழே விழுந்த அந்த முதல் A4 ஷீட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்ன, இன்னைக்கும் ஏதாவது முதலாளி கிட்ட திட்டு வாங்கினியா என்று மாதவி கேட்க, அந்த கோகுலுக்கு ஒழுங்காக தமிழ் டைப்பிங் வரமாட்டேங்குது. செயல்படாதுன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக செயல்படாது என்று டைப் பண்ணியிருக்கான். எனக்கு திட்டுன்னு கிடைக்கல, ஆனால் எப்பவும் போல் எரிஞ்சு விழுந்தார். தினமும் யார்கிட்டையாவது அப்படி பேசலைன்னா அவருக்கு திங்குற சோறு செமிக்காது என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த அந்த A4 ஷீட்டை சுருட்டி ஏதோ தொலைநோக்கி போல் தன் கண்ணின் அருகே வைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அதை சுருட்டி கொண்டு அவளையே நோட்டமிட்டான். சும்மா இருடா என்று அதை தட்டிவிட்டாள். மாதவிக்கு மாதேஷை மிகவும் பிடிக்கும். இருவரும் கிட்டத்தட்ட அந்த இடத்தில் வேலைக்கு சேர்ந்த 1.5 வருஷமாக காதலித்து வந்தார்கள். அந்த A4 ஷீட்டுக்கோ நிலைமை பரிதாபமாக இருந்தது. கம்ப்யூட்டர் கொஞ்ச நேரத்திற்கு முன் கூறியது வேறு. இப்போது தன்னை சுருட்டி உருக்குலைத்து விட்டான் என்று அழ ஆரம்பித்தது. நாளை தீபாவளி என்பதால் ஜெராக்ஸ் கடையில் அவ்வளவாக கூட்டமில்லை. ஆனால் பஜாரில் ஆங்காங்கு சிறிய சிறிய கடைக்கு போட்டு கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களும் அந்த சிறிய ரோட்டை நெரிசலாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த லட்சணத்தில் சில பேர் பைக்கிலும் உள்ளே நுழைஞ்சு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு 7 மணிக்கு எல்லாம் கடையை பூட்டிடுவேன்னு இருக்காரு. நிஜமாவா? அப்படி பூட்டிட்டாங்கன்னா நாம் ஒரு படத்துக்கு போகலாமா? நாளைக்கு தானே புது படம் ரிலீஸ் ஆகுது. இந்த தடவை வெள்ளிக்கிழமையும் தீபாவளியும் ஒன்றா வருது. அதனால் என்ன, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற எதுவும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இன்றைக்கி ஏதாவது செகண்ட் ஷோ சினிமா போகலாமா என்று கேட்டான். செகண்ட் ஷோவா? எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க, நான் வர முடியாது. அப்படியா என்று கேட்டுக்கொண்டே தன் கையில் இருந்த A4 ஷீட்டை இப்போது நேராக்கி அதில் ஏதோ செய்ய தொடங்கினான். அந்த A4 ஷீட்டின் உருவத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருந்தான்.
என்னடா பண்ணுற? நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதில் பறந்து போனால் எப்படி இருக்கும்? அவள் சிரித்தாள். லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க என்றாள். உடனே சிறிது நேரத்தில் அவனது கைவண்ணத்தில் A4 ஷீட்டின் உருவம் ஒரு கப்பலாக மாறி நின்றது. இதோ இந்த கப்பல்ல என்று ஆகாய மார்க்கமாக பறந்து செல்வது போல் அவன் அந்த கப்பலை பிடித்து அங்கும் இங்கும் அந்தரத்தில் ஆட்ட ஆரம்பித்தான். இப்போது A4 ஷீட்டுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. நான் இப்போது ஒரு கப்பலாக மாறிட்டேன் என்று குதூகலித்தது. இப்போ இதுலேயே இன்னொன்று பண்ணுறேன் பாரு என்று சிறிது நேரம் கழித்து வேறொரு விஷயத்தையும் செய்தான். இப்போது கப்பலுக்கு கீழே கூறாக ஏதோ நீட்டிக்கொண்டிருப்பது போல் இருந்தது. பாத்தியா, இது கத்தி கப்பல். ஒருவேளை நம்ம 2 பேரும் கப்பலில் பறந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஓனர் மாதிரி சில துஷ்ட சக்திகள் வந்தால் அவங்கள குத்தி கிழிக்கிறதுக்கு என்று அவன் காட்டினான். அவள் குலுங்க குலுங்க சிரிக்க ஆரம்பித்தாள். இது A4 ஷீட்டு பேப்பரில் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு கத்தி கப்பலுன்னு பண்ணிகிட்டு இருக்க. இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால் தூக்கி போட்டாட்டாரு. நான் இதை வச்சு சும்மா விளையாடிட்டு இருக்கேன் என்று கூறிக்கொண்டு அதை அங்கேயே வைத்திருந்தான். அவர்கள் அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கோகுல் உள்ளே நுழைந்தான். வா மச்சான் வா, டீயும் வடையும் இங்கே வச்சுட்டு போ, ஓனர் உங்ககிட்ட தான் பேசணுமா. கோகுலுக்கு பயமாக இருந்தது. வழக்கம் போல் அவன் எதையாவது செய்து அனுதினமும் திட்டு வாங்கி கொண்டிருப்பவன். அந்த திட்டில் கொஞ்சம் மாதேஷ்க்கு கிடைத்து கொண்டிருப்பதால் உன்னை ஓனர் கூப்பிட்டாரு என்று இவனை தினமும் அனுப்பி வைப்பான். அவன் பண்ணுற தப்புக்கு நான் பொறுப்பாக முடியுமா என்று கேட்பான். உள்ளே நுழைந்தவுடன் காட்டு கத்தினார் ஓனர். வெளியே மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு வந்தான். உண்மையிலேயே உனக்கு தமிழ் டைப்பிங் தெரியுமா இல்லை தெரியாதா? என்ன மச்சான், என்ன நொன்ன மச்சான் என்று மாதேஷ் கேட்க மாதவி சிரித்தாள். அடப்போடாடே, என்னைய வச்சு கலாய்க்கிற என்று கூறிவிட்டு டீயை ஊற்ற ஆரம்பித்தான். அப்போது உள்ளே இருந்த கடைக்காரர் கோகுல் என்று அவளை மீண்டும் கூப்பிட்டார். அடுத்த திட்டு, அண்ணனுக்கு பார்சல். உள்ளே சென்று அவனிடம், இதை இப்போவே வெளியே ஒட்டிடு, சாயங்காலம் நான் சொல்லக்கூட மறந்துடுவேன். அவங்க 2 பேரும் இளஞ்சோடிகள், கடையை மூடிட்டு பறந்துடுவாங்க. அப்புறம் இதை யார் ஒட்டி வைக்கிறது? தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக 2 நாள் லீவுன்னு ஊருக்கே தெரியுமண்ணே, நம்ம எதுக்கு இதை ஒட்டி வைக்கணும்? பேசாமல் செய்டா, எதிர்த்து பேசாத, சொப்ப முடியலடா என்று அவனிடம் கொடுத்தார். அவன் ஒரு செலோ டேப்பை வாங்கி கொண்டு அந்த டேப்பில் இருந்த A4 ஷீட்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். வெளியே சென்று கொண்டிருக்கும் A4 ஷீட் கப்பலாகி கிடந்த அந்த A4 ஷீட்டை பார்த்தது. ஏய், நீ ரொம்ப அழகான கப்பலாக மாறிட்டே என்று கூற, உன் மேலே நல்ல பிரிண்ட் விழுந்துருச்சு, நீ வெளியே போய் கெத்தாக நிற்க போகிற என்று கப்பலாகி கிடந்த A4 ஷீட். வழக்கம் போல் நீ பேப்பரை வாங்கிட்டு வரலையாடா? வடையை வச்சு சாப்பிட எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, அதான் பேப்பரில் தானே கட்டி கொடுத்துருக்குறான், நல்லா பாரு, ஆயிலில் நினைஞ்சு நசன்னு இருக்குது, இது எப்படி கையில் பிடிக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்க மாதவி அந்த கப்பலை பிரி என்றாள். இது உனக்காக பண்ணது, இதில் நம்ம உட்கார்ந்து பயணம் போகலான்னு ஆசையோடு இருந்தேன். அவள் சிரிப்பை அடிக்க கொண்டு, அந்த கப்பலை திரும்ப பண்ணிக்கலாம், இப்போது நான் சொல்கிறத பண்ணு என்றாள். அதை மீண்டும் சரி செய்து சாதாரண A4 ஷீட்டாக மாற்ற அந்த A4 ஷீட் நோ, என்னை விட்டுடுங்க என்று கதறியது. ஆனால் அது அவர்கள் காதில் கேட்கவில்லை. அதை 2ஆக கிழித்தாள். ஒரு உளுந்து வடையை அதில் வைத்து மாதேஷுக்கும் மற்றொன்றை தனக்கும் வைத்து கொண்டாள். அவர்கள் வடையை சாப்பிட்டு முடித்த பின் அந்த 2 துண்டான A4 ஷீட்டையும் குப்பை தொட்டியில் வீசினர். அது உருக்குலைந்து கசங்கி போய் கிடந்தது. வெளியே சென்ற A4 ஷீட் செலோ டேப்பால் கோகுலால் ஒட்டப்பட்டது. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொண்டது. 2 நாட்கள் கழித்து வரும்போது முதல் ஆட்களாக மாதேஷ் மற்றும் மாதவி கடைக்கு வந்தனர். திரும்ப இந்த மாதிரி லீவு எப்போ கிடைக்குமோ, நாம் எப்போ ஒன்றா சேர்ந்து திரும்ப சுற்றுவோமோ என்று கூறிக்கொண்டே வந்து 2 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இது எதுக்கு என்று கூறி அந்த கடை லீவு என்ற விஷயத்தை தாங்கி நின்ற A4 ஷீட்டை கிழித்து ரோட்டில் வீசினான். நன்றி.